ஹாய் கைஸ், யூடியூப்பில் நம்ம ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. மேரேஜான வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து மறுவீடு முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு போக போகிறோம். இது வந்து ஆக்சுவலாக பிரியாவோட வீடு தான். பிரியாவோட வீட்டில் தான் இருக்கோம். பிரியாவோட வீடு வந்து எங்கே இருக்குன்னா, கொடைக்கானல் போகிற வழியில் பண்ணைக்காடு அப்படிங்கிறது தான் பிரியாவோட வீடு. ஸோ இங்கேருந்து தாண்டிக்குடி முருகன் கோவில் அப்படிங்கிற கோவிலுக்கு போகிறோம். பிரியா வந்து உள்ள வீடியோ எடுக்கிறோன்னு சொன்னோடனே லிப்ஸ்டிக்லாம் போடுறதுக்கு போயிட்டா. அவள் வந்த உடனே அவளை இன்ட்ரோ பண்ணுறேன். அப்புறம் இன்றைக்கி வந்து இங்கேருந்து தாண்டிக்குடி முருகன் கோவிலுங்கிறது ஏதோ ரொம்ப பழமையான கோவில். உள்ள மனிதர்கள் வாழ்ந்த போக இருக்குது. போகிற வழியில் ஏதோ சக்தி வாய்ந்த அம்மன் கோவில் இருக்குது. அதெல்லாம் சொன்னால் பிரியா வந்துட்டா. இதுதான் பிரியா. போனோடனே மேக்கப்லாம் பண்ணிவிட்டு தான் வந்திருக்கா. ஸோ நாங்கள் 2 பேர் தான் போக போகிறோம். அவ்வளோதான். குண்டா தெரியலையா? குண்டா தான் இருக்கு. சரி, நாங்கள் எப்படி போகிறோம் அப்படின்னா வந்து எல்லாம் ஸ்கூட்டியில் தான் போகிறோம். ஆக்சுவலாக இந்த ஊரில் வந்து நான் ஸ்கூட்டி ஓட்டினதில்லை. ஹில் ஸ்டேஷன் இல்லையா, மேலே கீழே இருக்குமா, ஆஃப் ரோடெலாம் இருக்குமா. சரி நம்ம போகலாம். இங்கே போகிறோம் வரவங்களாம் வருவாங்க, பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது. ஹாய் கைஸ், நாங்கள் எங்கள் அப்பாவோட வண்டியில் தான் ஊர் சுற்ற போகிறோம். பாருங்க அவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறான்னு பாருங்க. கிக்கரே தெரியல அவருக்கு. ஒரே கிக்ல ஸ்டார்ட். மேல வந்து தான் நான் ஏறுவேன். ஆமா. ஹாய் காய்ஸ், நாங்க பெட்ரோல் அடிக்க போயிட்டு இருக்கோம். ஹாய் மாடு. சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? நாங்க இப்போ பெட்ரோல் அடிச்சுட்டு தாண்டிக்குடி முருகன் கோயில் போறோம். அது வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், உங்களுக்கு நாங்க காட்டுறோம். இது வந்து தாண்டிக்குடி போகிற வழியில் இருக்கிற ஒரு வியூ பாயிண்ட்டு பயங்கரமாக இருக்குது. குள்ள மனிதர்கள் வாழ்ந்த இடம் 1600 ஆண்டுக்கு முன்னாடி இங்கே வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இந்த சின்ன இடத்துல தான் அவங்க வாழ்ந்துருக்காங்க பாருங்க. போனோமா தாண்டிக்குடி முருகன் வந்துட்டோம். வந்துட்டோம். வர வழியெல்லாம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப காடு மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே கோயம்புத்தூர்லேயே இருந்துட்டு எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அங்கங்கே போர்டில் சிறுத்தை வரும், யானை வரும்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இதான் கோயில். ஆக்சுவலாக கோயில் எப்போவுமே திறந்து தான் இருக்கும். நீங்கள் என்னைக்குனாலும் எப்போ வேணாலும் வரலாம். பூஜை மட்டும் அந்தந்த டைமில் நடக்கும். சரி சரி இரு, பொறுமையாக இரு. இப்போ நான் உங்களுக்கு கோயில் காட்டுறேன். வீடு கட்டுறேன். ஃபர்ஸ்ட் சாமி கும்பிடுவோம். வா பார்த்துட்டு போலாம். வா அங்கே போகலாம். இந்த ஊரெல்லாம் தாண்டிக்குடி இதான் தாண்டி இந்த வழியாக தான் வந்தோமா? நம்ம ஊருக்குள்ளேயே போகல. முதல் சாமி முருகன் வந்து கோச்சிட்டு இந்த தாண்டிக்குடியில் தான் இருந்தார். இந்த கோயில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில். எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டு பாம்பு வந்து அச்சு. எப்போ வந்து பாம்பு தெரியல. அப்புறம் இங்க பாருங்க, அந்த அச்சு நாக்கோட இருக்கு. முருகரோட பாதம். முருகர் வந்து கணிக்கு சண்டை போட்டு அம்மா அப்பா கூட கோச்சிட்டு வந்தார்ல, அப்போ கோச்சிட்டு வரும்போது வந்த மலை தாண்டிக்குடி தான். அதுக்கப்புறம் தான் அவர் பழனிக்கு போனார். எப்போ வந்தாலுமே ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் உள்ளே போயிட்டு சாமி பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம். பட் பூஜை நடக்கிறது, பூசாரி இந்த மாதிரி அர்ச்சனை இதெல்லாம் பண்ணுறது வந்து காலையில் வந்து 8 மணி,
சாயந்தரம் வந்து ஒரு 5:30 அந்த மாதிரி டைமில் வந்து இங்கே இருக்கும். மற்றபடி நீங்கள் எந்த டைம் வேணாலும் வரலாம். ஃபுல்லாக அப்படியே ஒரு கார்டன் மாதிரி செட்டப்பு, பார்க் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபேமிலியோட கேங்காக பெரிய ஃபேமிலியாக வந்தாலும் உட்காந்து சாப்பிட்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு போகலாம். வர்ற வழியும் ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. நீங்கள் வந்தாலே தெரியும். நம்ம அந்த பாதம் பார்க்குறக்கு போன இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வியூலாம் பார்க்கணுன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை தாண்டிக்குடிங்கிற அந்த ஊரோட வியூ வந்து நமக்கு இங்கேருந்து பார்த்தா தெரியும். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். எங்கள் மாமா வந்து சாப்பிட்றக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. சீக்கிரம் வந்துடுவாங்க சாப்பிட்றலான்னு. நான் வர லேட் ஆகிடுச்சுன்னா அவர் சாப்பிட்டாருங்க. ஃப்ரீயா அதை வந்து அவங்கள்ட்ட சொன்னேன். இதையும் நம்ம இங்கே பதிவு பண்ணி உண்மையுமே லேட்டு தான் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. அந்த இடம் இங்கே வந்து பார்க்கிங்க்கெலாம் வந்து நிறைய இடம் இருக்குது. அதனால் அதுக்கெலாம் கவலையே பட வேண்டாம். அது எல்லாமே இது கொஞ்சம் வைல்டு ஏரியானால அந்த குப்பை, பிளாஸ்டிக்கு, ஸ்மோக் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் பண்ணாமல் இருந்தாலே எங்கள் இடம் ரொம்ப நீட்டாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஒரு நாள் என்னோடய மாமா, அத்தை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரேன். அடுத்து நாங்கள் ஒரு நாள் எங்கள் வீட்டில் இருக்கவங்களே எல்லாத்தையும் காட்டுறோம். ஓகே கைஸ், பாய்.